Hello friends, welcome back to me and Milk Creations. இன்னைக்கு நம்ம வீட்லயே எப்படி சூப்பரான ஒரு மசால் தோசை பண்ணலாங்கிற வீடியோ தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி பொட்டேட்டோ மசாலா ஈஸியாக பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி பொட்டேட்டோ ஒரு 3 வந்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். காரத்துக்கு ஏற்ப மிளகா கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ வாங்க நம்ம ஈஸியான மெத்தடில் வந்து பொட்டேட்டோ மசாலா எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ மசாலா வந்து நான் குக்கரில் தான் பண்ண போகிறேன். உங்களுக்கு வானிலையில் வச்சு பொட்டேட்டோ மசாலா பண்ணுறதை விட குக்கரில் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும், டைம் நல்லா சேவ் ஆகும். டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வானிலையில் பண்ணாலும் குக்கரில் பண்ணாலும் டேஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் இப்போ தேவைக்கேற்ப எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு போட்டுடலாம். கடுகு நல்லா வெடிச்சதுக்கு அப்புறமா கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கடலைப்பருப்பு நல்லா சவுக்க வறுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்ச மிளகா வெங்காயத்தெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இதில் இஞ்சி ஆட் பண்ணல. உங்களுக்கு இஞ்சி டேஸ்ட் பிடிச்சதுன்னா நீங்கள் இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்ச பொட்டேட்டோவை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பொட்டேட்டோவும் வெங்காயம் வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கலருக்காக மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டுக்கு ஏற்ப நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எல்லாத்தையும் வதக்கிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. ஒரு 4 விசில் விட்டதுக்கு அப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிடலாம் குக்கரை. இப்போ நான் 4 விசிலுக்கு அப்புறமா குக்கரை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு பொட்டேட்டோவும் வெங்காயமும். இதை வந்து நம்ம ஸ்மாஷ் பண்ணிடலாம். ஸோ இப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப தண்ணியாக இருக்காது மசாலா. எல்லாமே எல்லா இடத்துலையும் ஃபுல்லாக செட் ஆகிடும். உங்களுக்கு பொட்டேட்டோவும் வெங்காயம் ஃபுல்லாக செட் ஆகிடும் இப்படி பண்ணும்போது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஈஸியாக பொட்டேட்டோ மசாலா ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சம் கடலை மாவு கரைச்சி அதில் கொதிக்க விட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும். ஸோ பொட்டேட்டோ மசாலா ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது வந்து சட்னி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ தோசையில் வந்து கொஞ்சம் தடவுறதுக்காக சட்னி ரெடி பண்ணுறோம். அதுக்கு வந்து நான் ஒரு வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். டேஸ்ட்டுக்கு ஏற்ப சால்ட், காரப்பொடி காரத்துக்கு ஏற்ப,
கொஞ்சமாக சர்க்கரை. இப்போ வாங்க அரைச்சிடலாம். சட்னி வந்து கலர் கொடுக்கறதுக்காக காஷ்மீர் சில்லி மிளகாவே நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம சட்னியை வந்து கொஞ்சம் தாளிச்சிடலாம். ஸோ ஒரு வானிலையில் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு தாளிச்சிட்டேன். இப்போ வந்து அந்த சட்னியை போட்டு இந்த மாதிரி சும்மா ஒரு 3 நிமிஷம் வதக்கி விட்டுருங்க. மூணு நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறமா நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வாங்க நம்ம மசால் தோசை ரெடி பண்ணலாம். ஸோ தோசைக்கல்லை வந்து தோசை மாவு ஊற்றிடுங்க. ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் தோசை வந்து கிறிஸ்பியாக வரும். இந்த மாதிரி ஒரு லிட்டு வச்சு மூடிடுங்க. ஸோ வந்து தோசை கொஞ்சம் ஈஸியாக வெந்துடும். தோசை இந்த மாதிரி நல்லா ப்ரௌனிஷாக வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச சட்னியை வந்து தடவிடலாம். ஸோ இந்த மாதிரி சட்னியை வந்து ஒன் சைடாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நம்ம மடித்து தான் சர்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபுல் சைடு நம்ம ஸ்ப்ரெட் பண்ண வேண்டாம். அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்ச மசாலாவே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், சூப்பரான மசால் தோசை ரெடி. ரொம்ப ஈஸியான மெத்தடில் வந்து மசால் தோசையை வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து நீங்கள் சர்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த மசால் தோசை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.